வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சிறு வயதிலேயே தவிக்க விட்ட குடும்பம், மன அழுத்தத்தால் துவண்டு போன சாந்தினி பிரகாஷினுடைய கண்ணீர் கதை இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சின்னத்திரை ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவங்க தான் நடிகை சாந்தினி பிரகாஷ். இவரை ரசிகர்கள் சின்னத்திரை சொர்க்கனா என்று அழைப்பாங்க. அந்த அளவிற்கு வில்லத்தனத்தை காட்டி ரசிகரிடம் பெயர் எடுத்தாங்க. இவங்க வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனை என்ன, அவங்க கடந்து வந்த பாதை, கண்ணீர் கதையை இந்த செய்தியில் பார்க்கலாம். ஆந்திராவில் பிறந்தவங்க தான் சாந்தினி பிரகாஷ். இவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் கலை குடும்பம் தான். அதாவது சாந்தினியுடைய அம்மா, சித்தி என அனைவருமே டூப் நடிகராக இருந்திருக்கிறாங்க. அம்மாவுடைய அரவணைப்பில் இருந்து வந்த சாந்தினி திடீரென குடும்ப சூழ்நிலை காரணமாக கிறிஸ்துவ விடுதியில் சேர்க்கப்பட்டாங்க. அதற்கு காரணம் சாந்தினியுடைய அப்பாவிற்கு இருந்த குடிப்பழக்கம் தான். குடும்பத்தில் அம்மா அப்பா மனக்கசப்பு ஏற்பட்டு இருவருமே பிரிந்துட்டாங்க. அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்க வேண்டிய வயதில் தனியாக ஹாஸ்பிட்டலில் வளர்ந்து வந்த சாந்தினி தாயை பிரிந்ததில் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் துவண்டு போன சாந்தினிக்கு ஆறுதலாக இருந்தது பைபிள் ஒன்று மட்டும்தான். அங்கு 12ஆம் வகுப்பு வரை படித்த சாந்தினிக்கு சினிமாவில் நடன கலைஞராக வேண்டும் என்ற ஆசை வந்தது. நடனம் கற்றுக்கொண்டாங்க. அப்போதுதான் சாந்தினிக்கு விஜய் டிவியில் ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி வாய்ப்பு கிடைத்தது. அந்த போட்டிகளில் கலந்து கொண்ட சாந்தினி முதல் 2 சுற்றிலுமே எலிமினேட் ஆகி வெளியேறினாங்க. மீண்டும் ஒயிட் கார்டு போட்டியாளராக வந்து இறுதிப் போட்டி வரை சென்றாங்க. இதைத் தொடர்ந்து அதே விஜய் தொலைக்காட்சியில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிக்கும் வாய்ப்பு சாந்தினி பிரகாஷுக்கு கிடைத்தது. கல்யாணம் முதல் காதல் வரை, சரவண மீனாட்சி போன்ற தொடர்களில் நடித்தாங்க. 10ஓடு 15வது நடித்து வந்த சாந்தினி பிரகாஷ் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வானத்தை போல சீரியலில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரும் வியப்பில் ஆழ்த்தியிருந்தாங்க. விஜய் தொலைக்காட்சியில் ராஜாராணி சீரியலில் அசத்தான வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து தனக்கென ஒரு தனி இடத்தையும் பிடிச்சாங்க. வில்லி கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கு உத்வேகமாக இருந்த ரம்யா கிருஷ்ணன் தான் பேட்டி ஒன்றில் சாந்தினி பிரகாஷ் கூறியிருந்தாங்க. சன் விருது வழங்கும் விழாவில் சாந்தினி, இது எல்லாம் மூஞ்சா, நீ நடித்தா எங்கே ஜெயிக்க போகிற, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அம்மாவை விமர்சித்து, ஆனால் எங்கள் மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டாங்க என கண்கலங்கி பேசியிருக்கிறாங்க. நடிகை சாந்தினி பிரகாஷ் டார்லிங், சின்ன பாப்பா, பெரிய பாப்பா, சுமங்கலி, பூச்சுடுவா, வானத்தை போல, அபி, தைலக்காரல் உள்ளிட்ட பல்வேறு சீரியலில் நடித்து தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாரும் சிங்கிள் பசங்க கூமாப்பட்டி தங்கப்பாண்டியுடன் இணைந்து ஆட்டம் போட்டு வராங்க. அண்மையில் இருவருமே சேர்ந்து சூரியவம்சம் படத்தில் வரும் சலக்கு சலக்கு சரிய சலக்கு என்ற பாடலுக்கு செம குத்தாட்டம் போட்டாங்க. சிம்புவுடைய தீவிர ரசிகையான சாந்தினி பிரகாஷ் அந்த நிகழ்ச்சியில் சிம்புவை திருமணம் செய்ய எனக்கு ஆசையாக இருக்குது. தனது விருப்பத்தை டி ராஜேந்திரன் முன்னிலையாக வெளிப்படுத்தினாங்க. தன் மீதும் தனது திறமை மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து பல வழிகளை கடந்து அனைத்து தெரியும் ஒரு நடிகையாக சாந்தினி பிரகாஷ் மாறியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.